ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இன்று 52வது பிறந்த நாள். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் மகாபிரபு வேற எந்த முதல்வருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துலாம் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. என்ன நடக்குது? இல்லைண்ணா. சரி, ரைட்டு. முதல்வருக்கு வாழ்த்துக்கள். எதுக்கு அதுக்குள்ளெல்லாம் போய் ஆழமாக பேசிட்டு நியூஸ் பேப்பர்லாம் நிறைய வாழ்த்து செய்திகள்லாம் வரதை பார்க்குறோம். ஸோ நம்ம சார்பாகவும் தமிழ் தடம் சார்பாகவும் முதல்வருக்கு வாழ்த்துக்கள். நம்ம லட்சக்கணக்கில் நம்மளால் முதலீடு போட்டு செய்தித்தாள்லாம் விளம்பரம் பண்ண முடியாது. அது தாவேக்காவினர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய சத்துக்கு நம்ம இந்த வாழ்த்து சொல்கிறோம். கண்டிப்பாக. ஓகே, ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவேக்கா இதே பலத்தோடு பயணம் பண்ணுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் திமுகவும் அதிமுகவும் சேர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்புலாம் இப்போ கிடையாது. நாங்கள் ஆணவ கொலைக்கு எதிராக பேசணும் அப்படின்னா எங்களுக்கு ஆப்போசிட்டாக குறுக்க நிற்கிறாங்க அவங்க. ஸோ முன்னாடி இருந்த கொள்கை பிடிப்பு அதெல்லாம் ஒன்றும் 2 கட்சிகளும் கிடையாது இப்பொழுது. அதனால் ஃப்யூச்சரில் இந்த கட்சியை வீழ்த்தணும், தாவேக்கா வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் இணைந்து கூட செயல்படலாம். அது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இப்போ சில நேரங்களில் பார்த்தோம்னா சில மனிதர்கள் பணவெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. அதை மறைச்சிக்கவும் விரும்ப மாட்டாங்க. ஓப்பனாக ரைட் எனக்கு பணம் வேணும் அப்படின்றதுல ஓப்பனாகவும் இருப்பாங்க. சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா பணவெறி இருக்கும், ஆனால் ரொம்ப நியாயவான்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேஸை விட செகண்ட் கேஸ் ரொம்ப மோசம். குறைந்தபட்சம் உங்களுக்கு பணவெறி இருக்குன்னா ஓப்பனாக இருந்துட்டு போகலாம். இல்லை பணவெறியும் இருக்கும் ஆனால் ரொம்ப நியாயமாக நடிப்பேன் இருக்குதுல்ல, அது இன்னும் ரொம்ப அசிங்கமான விஷயம். பணவெறி இருக்கிறதோட பணவெறி இருந்தும் நியாயமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசம். கம்யூனிஸ்டுகள் பார்க்கும்போது ஏறக்குறைய அப்படி தான் தோணுது. திராவிட கட்சிகள் கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவங்களோட தான் சார் இவ்வளோ நாளாக பயணிச்சிங்க. எவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் அவங்களோட பயணிச்சிங்க. அப்போ அவங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பெருசாக அவங்க எதுவும் செய்யலை. இதெல்லாம் எதுவுமே புரியலையா? நம்ம தொடர்ச்சியாக 5 வருஷம் கம்யூனிஸ்டுகளை நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருந்திருக்கோம். நீங்கள் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் நடக்கும்போது, தொழிலாளர்கள் நலன்கள் பாதிக்கப்படும் போது, தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக செயல்படும் போது கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி பல முறை நம்ம கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் கம்யூனிஸ்டுகள் பார்த்தோம்னா இப்படியே குவைட்டாக இருப்பாங்க. ஏன் குவைட்டாக இருந்தாங்க? அப்போ அவங்களுக்கு திமுகவை சந்தோஷப்படுத்தணும். திமுகவை சந்தோஷப்படுத்தணும்னா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது. ஸோ அவங்க தொழிலாளர்களுக்கு எதிராக திரும்பினாங்க, அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திரும்பினாங்க. அதெல்லாம் செஞ்சு அவங்க திமுக கூட்டணியில் பயணிச்சாங்க. அதிகாரத்துக்காக கம்யூனிஸ்டுகள் இந்த வேலையை பண்ணாங்க. இன்னைக்கு தாவேகா அரசுக்கு வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்பவும் அவங்க தாவேக்காவை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ திமுக மக்களுக்கு எதிரான காரியங்களை பண்ணாங்கன்னா நீங்களும் அவங்க கூட தானே இருந்தீங்க. நீங்க என்ன அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க அவங்க கூட்டணியில இருந்தீங்க. இன்னைக்காவது பரவாயில்ல, வெளியிருந்து ஆதரிக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க அவங்க கூட்டணியில இருந்தீங்க. கையை கோர்த்துக்கிட்டு பயங்கர பயங்கர உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த ஒற்றுமையான கூட்டணினா இதுதான் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க. எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருந்தீங்க. ஸோ அப்போ திமுக சரியா செயல்படலைன்னா உங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு அர்த்தம். திமுக அன்னைக்கு சரியா செயல்படலைன்னா அன்னைக்கு ஏன் நீங்க அமைதியா இருந்தீங்கன்ற கேள்வி நேச்சுரலா வரும். பட் அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லாம, கூச்ச நாச்சமே இல்லாம சண்முகம் அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு. அவங்க தப்பு, நான் கரெக்ட். ஆமா. அப்ப எதுக்கு நீங்க அவ்வளவு நாள் பயணிச்சீங்க அவங்களோட? அவங்க தப்பு பண்ணும்போதுதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப 1 மாசமா தானே நீங்க கூட்டணியில இல்ல. அப்ப கூட்டணியில இருக்கும் போதெல்லாம், திமுக தவறு பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க அப்ப திமுகவை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தோம். ஏன் திமுகவை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தீங்க? ஏன்னா திமுக திரும்ப ஜெயிச்சிருவாங்கன்னு நாங்க நம்பினோம். ஆனா ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு, டிவிகே பவருக்கு வந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு வேற வழி இல்லை. இனி தாவேக்காவை தான் நாங்கள் குஷிப்படுத்தணும். இப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க அப்படின்னா அது திமுகவோட ஆதரவு தானே.
அது பாருங்க அந்த வார்த்தை வருது பாருங்க, அது திமுகவோட அப்படின்னு வருது. அது திமுக ஆதரவு. ஆமா, ஆதரவால தான் அந்த எம்எல்ஏக்கள், இல்லைன்னா யாரு ஓட்டு போடுறா? திமுகவோட தயவும் அதுல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க திமுகவோட சப்போர்ட்டோட எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறீங்க, திமுக கிட்ட இருந்து சீட்ஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திமுகவால் அவமானமும் படுத்தப்படுறீங்க. அவங்களுக்கு 4 சீட் தான் கொடுக்குறாங்க, உங்களை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப கூட பேசல. ஆமா, ஓகே ரைட், பெருசா ஒன்றும் கோச்சிக்கல, பெருசா கோச்சிக்கல, ஆலோசனை எல்லாம் நடத்தினாங்க. ஆனா அதை தாண்டி பெருசா எதுவும் போல. அதை வாங்கிக்கலாமா, இன்னைக்கு வாங்கிக்கலாமா, நாளைக்கு வாங்கிக்கலாமான்றதான் ஆலோசனை. சரி, உடனே வாங்கினா நல்லா இருக்காது, ஒரு ஆலோசனை எல்லாம் நடத்தி சில மணி நேரங்கள் கடத்தி அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இப்பதான் அவங்க அநீதிக்கு எதிராக இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்பவுமே நேற்றைய அநீதியை பத்தி பேசுறது ஈஸி, இன்றைய அநீதியை பத்தி பேசுறது தான் கஷ்டம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதி அந்த காலகட்டத்தில் சாதிய ஒடுக்குமுறை இருந்தது, பெரியார் வந்து அதுக்கு எதிராக போராடினார் அப்படிம்பாங்க, மார்ட்டின் லூதர் கிங் ரேசிசம்க்கு எதிராக பேசினாரும்பாங்க. ஏன்னா அந்த அநீதியை பத்தி பேசுறதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய அநீதியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நீங்களும் அந்த அநீதியின் வாயிலாக லாபம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. உடனே இன்னைக்கு இருக்க அநீதியை பத்தி பேச மாட்டாங்க, ஏன்னா அதனால இவங்க நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கா கூட இருக்காங்க. இன்னைக்கு தாவேக்கா கவர்மெண்ட்டை விமர்சிச்செல்லாம் பேச முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் வருது, பேச முடியல. ஆனால் நேற்று நடந்ததை பற்றி இவங்களுக்கு பேச முடியும். ஸோ அதனால தோழருக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசுங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசினாதான் நாளைக்கு அது நடக்காமல் இருக்கும். அதிகாரம் கையில் இன்னைக்கு இருக்கு, அதிகாரத்தோட நம்ம க்ளோஸாக இருக்கோம், அதனால எதுவும் பேச வேண்டாம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எப்படி திமுக சந்தோஷப்படுத்துனீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் தாவேக்காவை குஷிப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்காதீங்க. சண்முகம் அவர்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். திமுக ஒன்றும் ரொம்ப புனிதமான கட்சிலாம் கிடையாது. திமுகவும் சேருவாங்கன்றீங்க. அதுக்கு அடுத்தது வருவோம். சரி, அதுக்கு அடுத்தது வருவோம். பட் இவங்க இந்த திராவிட ஐடியாலஜிலாம் ஓரம் தள்ளிட்டாங்க, சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராலாம் அவங்க செயல்படலை இப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாருல்ல, அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கான உரிமை கம்யூனிஸ்டுகள் கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அவங்களோட சேர்ந்துருந்தாங்க, அவங்களும் பார்ட்னர் இன் கிரைம். அதனால அவங்க அதை பத்தி பேசக்கூடாது. இனிமேலாவது அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது பேசுங்க, தாவேக்கா மேல அழுத்தம் போடுங்க. அதை பண்ணாம உட்காந்து திமுக உடந்த மாதிரியே இருந்துட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது இதுக்கு வருவோம். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சண்முகம் அவர்களுக்கு என்ன தேவை அதை பத்தி பேச? அதிமுகவும் திமுகவும் சேரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. அதை பத்தி பேச வேண்டிய தேவை அவருக்கு என்ன இருக்கு? ஏன்னா ப்ரீவியஸா அந்த பேச்சு எழுந்தது, சரி 2 பேரும் இணைவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் எழுந்தது. ஸோ அப்படி எழும்பொழுது இதே தவைக்கா இதே பலத்தோடு போகும்பொழுது ஃபியூச்சர்ல அது நடக்கும் அப்படின்றாரு. சிம்பிள் சார். இப்ப நானும் நீங்களும் உட்காந்து பேசலாம், அதிமுக திமுக இணையுமா இணையாதா அப்படின்றத நானும் நீங்களும் உட்காந்து பேசலாம். ஆனா சண்முகம் அவர்கள் ஒரு கட்சியோட ஸ்டேட் செக்ரட்டரி, இன்னொரு கட்சி 2 கட்சிகள் இணைகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அவருக்கு? அது அவரோட பிஸ்னஸே கிடையாது. இப்போ சிபிஐயும் இணைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேச முடியுமா? அது நானும் நீங்களும் பேசலாம். அப்படி திமுக கட்சிக்காரங்க பேச முடியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவை கட்டமைக்கிறாங்க, அதிமுகவும் திமுகவும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை யார் ஃபர்ஸ்ட் அதை பண்றாங்கன்னா தாவேக்கா பண்றாங்க. அதை வேணும்னே அந்த நரேட்டிவை உயிர்ப்போடையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, 2 பேரும் சேர்ந்து எங்களை வரவிடாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அது ஒன்றும் பெரிய நியூஸே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சைட்லையும் எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அது நேச்சுரலா நடக்கதான் செய்யும். அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸா இது டெஃபினட்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை இவ்வளவு நாளா உயிர்ப்பட வச்சிருக்காங்க பாருங்க தாவேக்கா, அந்த வேலையை பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் அதை பண்ணாங்கன்னா, அப்படி பண்ணும்போது அதிமுகவை பலவீனப்படுத்த முடியும். அதுக்காக தாவேக்கா அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே வேலையை தோழரும் பண்றாரு. நான் சொல்ல வர்றது இதான், தோழரோட வேலை இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது கிடையாது. தாவேக்காவுக்கு தேவையான நரேட்டிவ் செட் பண்றது அவங்க வேலை கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல உட்காந்து சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனைகள். தோழர் இதெல்லாம் தான் பேசணுமே தவிர தாவேக்காவுக்காக நீங்க நரேட்டிவ் செட் பண்ற வேலையை பண்ணாதீங்க. ஸோ இது தாவேக்கா செட் பண்ண முயற்சி பண்ற நரேட்டிவ். இது அதிமுகவும் திமுகவும் சேர வாய்ப்பு இருக்கு. இதை ஈவன் திமுக ரசிக்கிறாங்க. ஆர்எஸ் பாரதியும் அதே மாதிரி ஸ்டைல்ல பேசுறாரு. ஆர்எஸ் பாரதி ஏன் அந்த ஸ்டைல்ல பேசுறாருன்னா அவருக்கு தெரியும், லாபம் இருக்கு, அதுல
அதனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அதிமுக அது பலவீனப்படுத்தும், ஆனா திமுகவை பலவீனப்படுத்தாது. ஏன்னா திமுக இருக்கிற பாதி பேர் அதிமுக காரங்க தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற அந்த நரேட்டிவ் இன்ஃபேக்ட் திமுகவுக்கு அது பலம் தான் கொடுக்கும். அதிமுக திமுக கிட்ட போய் சேர முயற்சி பண்றாங்க இப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். அதிமுக திமுகவோட போய் சேர முயற்சி பண்றாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ திமுகன்ற கட்சி இருக்கு, அந்த கட்சியில போய் அதிமுக சேர்றாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஆர்எஸ் பாரதிக்கும் அது தெரியுது. ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியை கையில் எடுக்கிறாங்க. டிவிக்கே ஒரு சைடில் அதை பேசுகிறாங்க, டிஎம்கே ஒரு சைடில் லைட்டாக அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, தோழர் சண்முகமும் அதை பேசுகிறாரு. ஸோ இதை பற்றி பேச வேண்டியது யாருன்னா அதிமுக தான். இதை பற்றி பேச வேண்டியது இபிஎஸ். அவர் எதுவுமே பேசலை. அவர் எதுவும் பேசாத போது சண்முகம் அவர்கள் இப்படி வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சண்முகம் அவர்கள் சிபிஐஎம்மோட ஜெனரல் ஸ்டேட் செக்ரட்டரி அவர். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த மாதிரியான யூகங்கள்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுலேயும் ஸ்டார்டிங்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலா பார்க்கும்போது திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வச்சிட முடியாதுன்றதையும் லைட்டா சொல்லிக்கிறாரு. ஸோ என்னன்னா அவர் ஒரு அவங்க வந்து ஒரு பெட்டரான பார்ட்டியோட பயணிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறார். கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி அவரு பேசுறாரு. ஸோ அதனால ஒரு என்ன சொல்றாருன்னா தாவேக்கா இதே பலத்தோடு இருக்கும் பொழுது அது நடக்கலாம் அப்படின்றார். இது நடந்தா அது நடக்கலாம், இது கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அது நடக்காது அப்படின்றார். என்னோட கேள்வி என்னன்னா இன்னும் ரெண்டு கட்சி சேருதா சேரலையான்றத பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்றதா என்னோட கேள்வி. அது இப்ப கன்ஃபார்ம்டான நியூஸ் வருதுன்னு வச்சுப்போம். இபிஎஸ் அவர்கள் ஏதோ பாசிட்டிவா பேசுறாரு, திமுக சைட்லயும் முக்கியமான தலைவர்கள் பாசிட்டிவா பேசுறாங்கன்னா நம்ம அதை எடுத்து பேசலாம். பட் நீங்க எதுக்கு இந்த நரேட்டிவை செட் பண்றீங்க? ஏடிஎம்கே சைட்ல இந்த வாயை திறக்கலையே, அவங்க சைட்ல இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதுவும் தாவேக்கா ரொம்ப கவனமா பிளான் பண்ணி செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவுக்கு நீங்க ஏன் வலு சேர்க்கிறீங்க? ஸோ இப்போ உங்களுக்கும் தெரியுது, இப்போ அதான் இப்போ அதிமுகவை ஃபீல்ட்ல இருந்து தூக்குன்னு எல்லாம் முடிவு எடுத்தாச்சு. அதிமுகவுக்கு ஏகப்பட்ட சைட்ல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக திமுக கிட்ட ஐக்கியமாக போறாங்கன்ற ஒரு ரூமரை கிளப்பி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக தொண்டர்களே கடுப்பாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதிமுகல பயணிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதிமுக தலைமை மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். அதிமுக தலைமை ஏதோ ஒரு வகையில திமுகவோட தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னா அப்புறம் அதிமுக தலைமை அதிமுக தொண்டர்கள் எப்படி மதிப்பாங்க? ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு அதிமுகவை தள்ளிட்டு இருக்காங்க. அதிமுகன்ற கட்சியை ஸ்லோவா எம்எல்ஏஸை உருவுறது, லீடர்ஸை உருவுறது, தொண்டர்களை உருவுறது, நிர்வாகிகளை உருவுறது. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே அரசியல் திமுக எதிர்ப்பு தான். அதையும் அடிச்சு காலி பண்ணியாச்சு. இப்ப அதை தாண்டி அரசியல் இல்லை அவங்களுக்கு. வேற என்ன அரசியல் இருக்கு? அந்த அரசியலையும் பண்ணல 5 வருஷம் அதிமுக. அதுதான் அவங்க கிட்ட பிரச்சனை. திமுக எதிர்ப்பு ஒழுங்கா பண்ணல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இது பண்ணலாமா இல்ல தாவேக்கா எதிர்ப்பு பண்ணலாமா அப்படின்ற ஒரு இப்ப அவங்க இருப்பே கேள்விக்குட்படுத்தப்படும் போது இப்ப ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்றது? இப்ப திமுகவை எதிர்த்தா அந்த வேலையை பண்றதுக்கு தாவேக்கா இருக்காங்க. ஸோ நீங்க எஃபெக்டிவா அதை பண்ண முடியாது. நீங்க திமுக எதிர்த்தாலுமே அதனால வரக்கூடிய லாபங்களை தாவேக்கா அறுவடை பண்ணிடுவாங்க. தாவேக்காவை போய் எதிர்த்தீங்கன்னா உங்க அரசியல் உங்க கட்சிக்காரனே இது விரும்ப மாட்டான். திமுக எதிர்க்க சொன்னா அங்க போய் நீங்க என்ன சண்டை போட்டுருக்கீங்க? இப்ப பாஜகவை எதிர்த்தாலும் அதிமுக விரும்ப மாட்டாங்க. அதை என்டிகே எதிர்க்கிறதையும் அதிமுக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு இந்த கட்சிகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு கட்சிகள். ஸோ அதனால இப்ப செய்யணுன்ற அந்த வேகம் இருந்தாலும் என்ன செய்யலாம், எப்படி செய்யலான்ற சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப ரெண்டு கட்சி இணையுதுன்னா அது பெரிய விஷயம். இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கூட்டணி தான் கூட்டணியா இருக்கட்டும், கட்சி ஒன்னா சேர்றதா இருக்கட்டும், இது பெரிய விஷயம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அதிமுகவும் திமுகவும் கை கூக்குறாங்கன்னா இது மிகப்பெரிய விஷயம், டேர்னிங் பாயிண்ட். இது அது என்ன பொறுத்தளவுல நடக்காது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஒண்ணு அதிமுகவோட கேடர் பேசி அது உடைச்சிடும். திமுகவோட கொஞ்சம் கொள்கை பிடிப்பட திமுக கொஞ்சம் பேர் இருப்பான்ல, அவனும் கடுப்பான் அதுல. ஏன்னா இப்ப நம்ம என்ன அதிமுகவோட அவங்களுக்கு கொள்கையா என்ன பிரச்சனை வந்துட போகுது? நிர்வாகத்துல என்ன பிரச்சனை இருக்கலாம், ஏன் அவங்களை விட்டீங்க, ஏன் இந்த கொள்கையை இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்றதுல இருக்கலாம். ஆனா கொள்கை அடிப்படையில திமுக காரங்க ஏன் கோவப்பட போறோம்? கொள்கை அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு கிடையாது வச்சுக்கோங்க இப்போதைக்கு. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப ஒன்றும் இல்லை, நான் ட்வீட்ஸ் போட்டேன்.
அந்த நியூஸ் வந்தது இல்லை எலெக்ஷன் முடிஞ்சப்ப அதிமுகவும் திமுகவும் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க, அலையன்ஸுக்கான முயற்சிகளில் இறங்குனாங்கன்னு அந்த ட்வீட் போட்டேன். திமுக சைட்லேருந்து எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு அதுக்கு. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இந்த மாதிரி தவறான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆச்சா புச்சான்னு என்னை பிடிச்சி கடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பேசினாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நார்மலான திமுக தொண்டனோ திமுகவில் இருக்கக்கூடிய கமர்ஷியலான பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே லாபம் நஷ்டம் அந்த கணக்கில் தான் பார்ப்பாங்க. ஆனால் சில கொஞ்சம் பிரின்சிபிள்டாக இருக்கிற ஆட்களும் இருப்பாங்கல்ல. நான் கடந்த 60 வருஷமா அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதிமுகவோடய போய் நீங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது அவங்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ என்னை பொறுத்தளவில் அதிமுக திமுக அலையன்ஸ் உருவாகுதுன்னா அது கம்ப்ளீட்டாக அதிமுகவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். திமுகவுக்கு மைல்டான ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும், பட் நிறைய லாபமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இன்னும் நம்புறது என்னன்னா, அதிமுக அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நின்று ஃபைட் பண்ணலான்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை ஒட்டி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் தாவேக்காவிட நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலைகளில் தேவையில்லாத இடங்களில் பேனர்லாம் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அப்படி நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்படுது. அதில் வந்து அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து வாடி 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 கைப்படாத செடி அப்படின்லாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு உதாரணம். இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்படியான அப்ரோச் தான் மக்கள் எதிர்பார்த்தாங்களா? எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் பார்த்தா ஸ்கூல் கிரவுண்டில் விஜய் அவர்களோட அந்த பெரிய ஒரு போர்ட்ரேட்டை 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை நிற்க வச்சு லாங் ஷாட்டில் பார்க்கும்போது விஜய் அவர்களோட ஃபேஸ் வந்து தெரியுது. அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தா விஜய் அவரோட ஃபோட்டோவோட அவர் ஸ்கூலில் போய் ரீல்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஏதோ கிளாஸ்லாம் எடுக்க முயற்சி பண்ணார் போல, அது ஒரு ரீல்ஸா எடுத்திருக்காரு. அதுவும் நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ பெரிய வீழ்ச்சின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது, இன்னைக்கும் அது இருக்குன்னு நம்புறேன். ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு 9ஆம் கிளாஸ் வரும்போது வீட்டில் டிவிலாம், கேபிள் டிவியெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. சினிமாலாம் பார்த்து கெட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, நான் சின்ன பசங்களோட உளவியலை சொல்கிறேன். நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு படம் பார்ப்போம், ஒரு நல்ல சூப்பரான ஹிட் படம் பார்க்கணும்னு வச்சுப்போம். 2 நாளைக்கு நம்ம படிக்க முடியாது. மைண்டில் அந்த ஹீரோவோட அந்த செயல்பாடுகள், அந்த பாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளால் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு நல்லபடியாக பாடத்தை புகட்டணும் அப்படின்னு ஆசிரியர்களும் நம்மளோட பேரண்ட்ஸும் யோசிக்கும் போது முதல்ல அவங்க பண்ணுறது என்னன்னா, சினிமா, டிவி, பாடல்கள், ஆடல்கள், சினிமா நடிகர்கள் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸை கட் பண்ணிடுறது. இவங்க சினிமாக்காரன்லாம் உள்ள போயாச்சுன்னா படிப்பு உருப்படியா வராது. அதுதான் பேசிக்கான விஷயம். அதுக்கு நானே ஒரு நல்ல உதாரணம். நான் ஒழுங்கா படிக்காம இருந்ததுக்கு காரணம் ஓவரா சினிமா நிறைய பார்த்தது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய சினிமாக்கள் அந்த டைம்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ காலைல ஆனால் நம்ம மத்தியானமானவே படம் பார்க்குறது, நைட் ஆனால் அந்த படம், அந்த சீன்ஸ்லாம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். விஷுவல் மீடியாவுக்கு பெரிய தாக்கம் சின்ன பசங்க மைண்டில் இருக்கும். வயசாக தாக்கம் கம்மியாகும், பட் சின்ன பசங்களாக இருக்கும்போது தாக்கம் அதிகமாக இருக்கும். ரியாலிட்டி புரிஞ்சுப்பாங்க வயசா. ஆமாம். ஸோ அதனால சினிமாவும் சினிமாக்காரர்களும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு வெளியே இருக்க வேண்டியவங்க. ஆனால் இப்போ சிஎம் ஆயிட்டாங்களே. ஆமாம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அஃபிஷியலாக எல்லாம் உள்ளே வராங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது பாருங்க, அந்த பாடல் வரிகளே ரொம்ப மோசமான வரிகள். அதுக்கு அவர் கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் அவர் டான்ஸும் ஆடுறார். ரெண்டாவது அவரோட அந்த அமைச்சரோட பிஹேவியரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, குழந்தைங்களை எப்படி டச் பண்ணுன்றதுக்கெல்லாம் ஒரு புரிதல் வேணும். நீங்க பாட்டுக்கு பப்ளிக்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் குழந்தைகளை டச் பண்ண முடியாது. ஆண் குழந்தைகளா இருக்கலாம், பெண் குழந்தைகளா இருக்கலாம். அவர் அங்க பிஹேவ் பண்ண விதம் ரொம்ப தவறா இல்லை. சரியில்லை. அவரு அந்த ஒரு குழந்தையோட 2 கால்களையும் டச் பண்றதெல்லாம் கரெக்டா இல்லை. குழந்தை கூட இல்லை, அது கொஞ்சம் வளர்ந்த சிறுமிதான். ஆமா. ஸோ ஒரு 7-8-10 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப நீங்க எப்படி பப்ளிக்ல நடந்துக்கணுன்றது தெரியணும். முதல்ல குத்தாட்டம் போடுறீங்க, அடுத்தது போய் அவங்கள நீங்க தொடக்கூடிய விதமும் சரியில்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள். ஸோ அதனால இப்போ என்ன ஆயிருக்குன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள வரக்கூடாதோ அதெல்லாம் உள்ள வந்திருக்கு. அப்போ நிறைய பாதிப்புகள் ஏற்படும். படிக்கக்கூடிய இடத்துல சினிமா பாடல்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் இடமே கிடையாதுங்க. அங்கே சினிமாக்காரங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் படிக்கிற இடத்துல அதிகமாக இருந்ததுன்னா படிப்பு உட்படாது.
ஸோ உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சினிமா, ஆட்டம், பாட்டம் இதெல்லாம் ஓரமாக வைக்கணும். நீங்கள் நல்ல கோச்சிங் சென்டருக்குலாம் போங்க, அங்கே என்ன மாதிரியான ருட்டீன் இருக்குன்னு பாருங்கள். அங்கே இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வேலையே இருக்காது. ஏன்னா தெரியும், இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக படிப்பு அங்கே வராதுன்னு தெரியும். ஸோ அதனால் இன்னைக்கு இப்போ தாவேகாரங்க பார்த்து இன்ஸ்பெக்ஷன்லாம் போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் ஃபோட்டோ இல்லை, எல்லா கிளாஸ்லையும் மாட்டுங்க அப்படின்றாங்களா. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் தப்பு இல்லை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸில் அந்த ஒரு என்வாரன்மெண்ட் உண்டு. இந்த சினிமாவெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது தப்புன்ற அந்த ஒரு பார்வை உண்டு, பெரும்பாலும் அந்த பார்வை உண்டு. இப்போ இதெல்லாம் கரெக்ட் தான், இப்படி தான் இருக்கணும். ஒரு சினிமாக்காரரை எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணணும், சினிமா பாடல்கள் எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணணும், அது எதுவும் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதான் அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து தானே அவங்க அம்மா அப்பாவுக்கு ப்ரெஷர் போட்டு ஓட்டு போட வச்சிருக்காங்க, அவங்களுக்கான கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. சும்மா பாடம்லாம் எடுத்துட்டு டான்ஸை போடுங்கடா, ஸ்கூல்ல டான்ஸை போடு. அப்புறம் ஒரு பட்டமளிப்பு விழா, அந்த பட்டமளிப்பு விழாவில் அருண்ராஜ் அவர்கள் கலந்துக்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய சினிமா பாடல்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு அதிகாரியாக இருந்தவர் அவர், மற்றவங்களாம் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்க. ஆனால் இவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர், இவருக்கு தெரியும் எது லிமிட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அப்படின்னும்போது என்ன பண்ண முடியும் அவரால்? அவர் எதையாவது பேசிக்கிட்டு பாருங்க, தளபதிக்கு எதிராகவே பேசிட்டாருன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அவரால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு ஐடியலாக ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கணும், ஐடியலாக ஒரு ஸ்கூலில் யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இப்போ அதுதான், இப்போ ஒரு என்டர்டெய்னருக்கும் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், பெரிய ஒரு லீடர்ஸாக இருக்கலாம், அவங்கெல்லாம் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, சொசைட்டிக்கு கொடுப்பாங்க. என்டர்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டிகிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்கள் நேரத்தை வீணடிப்பாங்க, உங்கள் பணத்தை வீணடிப்பாங்க, உங்களோட லாயல்ட்டியை வீணடிப்பாங்க. சாதாரண ரசிகர்கள் பார்த்தோன்னா மேலே போய் ஃப்ளெக்ஸ் வைப்பான், கீழே திடீர்னு விழுந்து அடிபடும், கரண்ட் கம்பத்தில் ஷாக் அடித்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியை வேஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்டர்டெய்னர்ஸ்கிட்ட இழப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் லிட்டரலாக ஒரு பெரிய ஒரு நடிகருக்கு அடிமைகளாக தான் இருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நிறையா கொடுப்பீங்க. ஆனால் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் உங்ககிட்ட இருந்து பிடுங்க மாட்டார், அவர் உங்களுக்கு நிறையா கொடுப்பார். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவரோட ஒரு ஃபேனாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்கள் வார்த்தையில் சொல்லணும்னா அவரோட ரசிகனாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம், அவரோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ யூ வில் கெயின் மோர். நீங்கள் ஒரு லீடரை கரெக்டாக பின்பற்றுறீங்க, அந்த லீடரோட வழியில் நடந்து போக முயற்சி பண்ணுறீங்க, காந்தி மாதிரியான ஒரு பெரிய மனிதரை உள்வாங்க முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் மேம்பட்ட ஒரு மனிதனாக மாறுவீங்க. ஸோ அதனால இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகர்களுக்கு முன்னாடி போனால் நமக்கு இழப்பு ஏற்படும், பெரிய மனிதர்கள் முன்னாடி நம்ம போனோம்னா நமக்கு நம்ம லைஃப் பெட்டர் ஆகும். ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸில் யாரை ப்ரொமோட் பண்ணணும், பெரிய பெரிய மனிதர்களை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். இந்த கல்ச்சர் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்தது இல்லைங்க, இது ஆக்சுவலாக ஒரு 10 வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டால ஒன்றுமே இருக்காது, ஏதாவது ஒரு சினிமா பாட்டுக்கு டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருப்பார் ஒருத்தர், அந்த லிப் மூமெண்ட் கொடுத்து பாடிட்டு இருப்பார், அவரை கெஸ்டாக கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. ஸோ சொசைட்டி இதுக்கு ஏற்கனவே ட்ரெயின் ஆயிடுச்சு. பெரிய பெரிய காலேஜஸ்ல இந்த மாதிரி ஆட்களை கூச்சராச்சமே இல்லாமல் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய மனிதர்களை நீங்கள் கூட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்கள முன்னிறுத்தினீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவனுக்கிட்ட இருந்து என்ன ஸ்கில்லை நீங்கள் கற்றுப்பீங்க? நான் கூட ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன், அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக காலேஜெல்லாம் யாரை கூப்பிடுவாங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, ஸோ சிவம், ஸோ இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேரை சொல்ல வேண்டாம், அப்படியான சில ஃபுட் பிளாகரு, பிளாக் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க கூட என்ன பேசுகிறாங்கன்றது முதல்ல முக்கியம் இல்லை. அவங்ககிட்ட ஒரு வீடியோ பார்க்குறேன், அதில் ஒருத்தர் பேசுகிற யாருன்னே தெரியல, ஆனால் அவருக்கு அவ்வளோ ஆதரவு வட்டம் இருக்குது, கத்துறாங்க அங்கேருந்து பசங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த பையன் அதுக்கு ஏதோ சொல்கிறான். அந்த பையன் சொல்லும்போது பயங்கரமாக பெண்கள் கத்துறாங்க. யாருன்னே அவன் தெரியல எனக்கு சத்தியமா, யாரா இவன் அப்படின்னு. அதான் நம்ம ரொம்ப அவுடேட்டடா, நம்ம வேற ஒரு ஜோன்ல அதான் நினைச்சேன், ரொம்ப அவுடேட் ஆகிட்டேன். பேரலா இன்னொரு பெரிய ஒரு உலகம் இருக்கு.
இப்ப நம்மனால அந்த உலகம் தான் ஒரு சிஎம்ஏ தேர்ந்தெடுத்துருக்கல. அந்த உலகத்தை நம்மளால ரீச் பண்ண கூட முடியாது. அந்த உலகத்துல இருக்கவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ என்ன சொல்லிப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவன் நீலாம் யார் ஒன்று நான் வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு நம்மள சொல்லுவாங்க அவங்க. ஸோ நம்ம அவங்கள அப்படி சொல்லிட்டு இருக்கோம், அவங்க அதே தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இவங்க கிட்ட இருந்து கெயின் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சும்மா டிக்டாக்ல வீடியோஸை போட்டுக்கிட்டு அப்புறம் செல்ஃபி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை விட்டு ஸ்டேஜில் நிற்க வச்சு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பீச் கொடுக்க வைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரியான ஆட்களை ஐகான்ஸா ஸ்டேஜில் நிப்பாட்டினீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்கள மாதிரி தான் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் காந்தி மாதிரி நம்ம பெரிய மகானா வரணும்னு நினைக்க மாட்டாங்க. பெரிய பெரிய லீடர்ஸ் மாதிரி நம்ம வளர்ந்து வரணும், பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி வளர்ந்து வரணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரீல்ஸை போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்குன்னு தான் நினைப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டியில் இவங்கள தான் நம்ம பெரிய ஐகான்ஸாக நிப்பாட்டுறோம். இன்ஃபேக்ட் நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசணும். நான் கொஞ்சம் ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொசைட்டி எப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே ஏறி வீழும்போது என்ன மாதிரியான கூறுகளெல்லாம் அதை வெளிப்படுத்தும் அப்படின்றது இருக்கு. நிறைய சொசைட்டிஸை ஸ்டடி பண்ணவங்க, நிறைய எம்பையர்ஸை ஸ்டடி பண்ணவங்களும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏறக்குறைய அந்த மாதிரி தான், அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ராமாஸ் தான் இதெல்லாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி நடந்துட்டு இருக்கு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை வீணடிச்சிட்டு இருக்காங்க, மாணவர்களோட லைஃபை வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு, நான் கொஞ்சம் பெட்டரான கவர்மெண்ட் எதிர்பார்க்குறேன், மாற்றம், சரி நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஆனால் இது பார்க்கும்போது பின்னாடி போயிட்டு இருக்கு போலயே. ரொம்ப இழுத்துன்னு போய் ஒரு 60 வருஷம் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இல்லை வாங்க பின்னாடி போனோம் அப்படின்னு இழுத்து போகிறாங்க போலயே. ஏதோ ஒன்று ஜனநாயகம், இது மக்களோட விருப்பம் தான். மக்கள் முன்னாடி போகணும்னு நினச்சாங்கன்னா முன்னாடி போகலாம், மக்கள் பின்னாடி போகணும்னு நினச்சாங்கன்னா பின்னாடி போகலாம். ஸோ மக்கள் பின்னாடி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இது சர்வாதிகாரம் இல்லை. நம்ம பெரம்பு வச்சு எல்லாரையும் வலிக்கலாம் கொண்டு வர முடியாது. ஸோ மக்கள் தான் முடிவு பண்ணணும். ரைட். ஆனால் ஒரு ஹோப் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க, நாளைக்கு மக்கள் அவங்களோட மைண்டை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மேபி அதுக்கான வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். மக்கள் எதிர்பார்த்தது மாற்றம் தான், கரெக்டாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு. ஆனால் நிறைய விஷயங்கள்ல மாற்றம்லாம் ஒன்றும் வரல, பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் சில விஷயங்கள்ல பேரை மட்டும் மாற்றுறாங்க. இப்போ நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் வந்து திமுக கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் மூலியமாக நிறைய அரசு பணிகளுக்கு மாணவர்கள் போனாங்க அப்படின்றதெல்லாம் போன ஆட்சியில் நம்ம பார்த்துருப்போம். இப்பொழுது அதை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டா டிஎன் ஸ்கில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான பேரில் அதை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றமா? எப்படி பார்க்குறீங்க இப்போ திட்டத்துக்கு பேரை மாற்றுறது? அந்த திட்டத்தை எஃபிஷியண்ட்டாக ஆக்கியிருக்காங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் திட்டத்தோட பேரை மாற்றினது எனக்கு என்னமோ ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். மாற்றணுன்றதான் என்னோட பார்வை. இன்ஃபேக்ட் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பேசணும். திமுக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மறைமுகமாக யூஸ் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டை நம்ம வச்சோம். ஸோ நான் முதல்வன் அப்படின்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. நான் முதல்வன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் ஒரு முதன்மையானவன் அப்படின்றதான் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. ஆனால் அது சாதாரண சாமானியர்களுக்கு அது எப்படி கன்வே ஆகும்? நான் முதல்வன்னா முதலமைச்சர் அப்படின்ற அந்த பொருளை தான் சாதாரண மக்களோட மைண்டு போகும். அது போக அந்த ஆடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் முதல்வனுக்கு. அதில் நான் முதல்வன் சின்னதாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சின்னதாக இருப்பாங்க, ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் தான் அதில் பெருசாக இருக்கும். ஸோ அது டிப்பிக்கலாக பார்க்கும்போது நான் முதல்வன், அந்த போர்டில் பெருசாக நான் முதல்வன், ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்க? ஸ்டாலின் அவர்களோட இமேஜை எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் அவங்க திணிக்கிறாங்க. ஸோ அது விஷுவலாக அவங்க ஒரு கேம்பெயினை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு யார் பணத்தை யூஸ் பண்ணுறாங்க? அவங்க நம்ம பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திமுக பண்ண பெரிய தவறான விஷயம் அது. அந்த வகையில் நான் முதல்வன் திட்டத்தை அவங்க மாற்றி டிஎன் ஸ்கில் அப்படின்னு மாற்றுறது நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு அதோட நிப்பாட்டிடக்கூடாது, அதில் வேலையும் நடக்கணும் அப்படின்றது ஒன்று. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு நான் முதல்வன் திட்டம்னா என்னன்னே தெரியாது. கண்டிப்பாக அது ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம். நான் முதல்வன்னா நம்ம எல்லாருமே முதல்வன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பாங்க. நிறைய பேருக்கு நான் முதல்வன் தெரியாது என்னன்னு. ஸோ அப்போ டிஎன் ஸ்கில்னு அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் பேர் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட பொருத்தமாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற வேலைகளும் நடக்கணும். இது இங்கோட நிப்பாட்டக்கூடாது. பெரிய பெரிய கட்சி தலைவர்களோட பெயர்களை எல்லா இடத்துலையும் வைக்கிறது, கலைஞரோட பேரை எல்லா இடத்துலையும் வைக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க புதுசாக ஒன்று கொண்டு வரும்போது தான் தெரியும். இப்போ சிங்கப்பெண்ணுன்னு கொண்டு வந்துட்டாங்க, ரைட், ஓகே, அதுவுமே அவர் பாட்டில இருந்து எடுத்தாங்க. இவங்க என்னன்னா, இவங்க அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களோட பேரை வைக்கலன்றது ஓகே,
ஆனா இவங்க அவரோட படத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட பெயர்களை கொண்டு வராங்க. சிங்கப்பெண்ணுன்றது பாட்டு. ஆமா. ஸோ அதனால என்ன சொல்லன்னு தெரியல. பட் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 திராவிட கட்சிகளும் பார்த்தோம்னா எல்லா ஸ்கீம்ஸ்லயும் அவங்க தலைவர்கள் பெயரை வைக்கிறது, அவங்கள செல்ஃப் ப்ரமோட் பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்றது. அம்மா வாட்டர், அம்மா வாட்டர் இருந்ததுல, அம்மா வாட்டர், அம்மா மெஸ், அம்மா உப்பு, அம்மா உப்பு. அப்புறம் திமுக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலயும் கலைஞர். அப்படி வைக்க வேண்டியது இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க லீடர்ஸ், அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா அவங்களும் மற்ற தலைவர்கள் மாதிரி ஒரு தலைவர் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கும் அவங்க பேர் தான் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால இப்போ நான் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல கலைஞர் பேரை நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ தூரத்துக்கு நீங்க மொனோபலைஸ் பண்ண வேண்டாம். தமிழ்நாடு ஃபுல்லா கலைஞர் அப்படின்ற பிராண்டுக்கு கீழே கொண்டு வர வேண்டாம். அதையுமே கொஞ்சம் உடைச்சா சந்தோஷம்தான். மற்ற மறக்கப்பட்ட நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேர்களெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க. பெரிய பெரிய தலைவர்களை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தலாம். அந்த பெயர்கள்லாம் வைக்கும்போது தான் மக்கள் தேடுவாங்க, யார் இவங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன. ஸோ எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நான் முதல்வன்ற அந்த திட்டம் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா அது திமுகவோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த நேமை. ஸோ அதனால அதை மாற்றினது கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் வேலையும் நடக்கணும். இதே தப்பு நீங்களும் பண்ணாதீங்க, வேற வடிவில் கூட பண்ணாதீங்க. விஜய் அவர்களோட சினிமா பெயர்கள், சினிமா பாடல்கள், வரிகள் இதெல்லாம் கொண்டு வந்து பண்றதும் அவ்வளவு நாகரிகமா இல்லை. ஸோ கரெக்டாக ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்கு பொருத்தமான ஒரு பெயரை வச்சு பண்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.